அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற மூலம் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு டாபிக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு தேவையான ஒரு டாபிக், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி யார் எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் எதுக்குன்னு தெரியல. சும்மா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கி ஒரு ஃபேன்சி வேடை மாதிரி மாறிடுச்சு. யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. யார் க்ரியேட் பண்ணுறா? நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன, அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் இருக்குது, அதை எப்படி நம்ம சரியாக கொண்டு போக முடியும், அதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், அது நடக்கலை, இப்போ நமக்கு ஒரு அழுத்தம் வருது, மன அழுத்தம், அது ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு நபர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம், அவர் அதை சரியாக செய்யலை. நம்ம குழந்தைகள் ஒரு மேபி ஒரு மார்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மார்க் எடுக்கணுன்ட்டு. இப்போ அந்த குழந்தை அந்த மார்க் எடுக்கலை, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அதுவே நிறைய ஸ்ட்ரெஸ் தான். நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கூடிய மார்க்கில் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, அவங்க கேட்ட இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு விஷயத்தை பற்றி பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பயம், ஆனால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். எல்லாத்துக்கும் மேலே அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது சரியாக வரல, அப்போது அதில் ஒரு பிளான் இல்லாமல் நம்ம செய்து அது சரியாக வராத போது அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் மாறுது. இப்போ எப்படி ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம தான் உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம்? மற்றவங்களை பார்த்தோ இல்லை நமக்குள்ளேயோ இல்லை ஒரு பயத்தினாலேயோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிறோம். இதனால் என்ன பாதிப்பு சார், ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பாதிப்பு? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரியணும்னு சொன்னால், கத்தி எடுத்து நம்மளை குத்திக்கிறோம். வேறு யாரும் நம்ம இங்கே ஒரு அழுத்தம் வருது பாருங்கள், ஒரு பெயின் வருது பாருங்கள், ஒரு மாதிரியான இது உங்கள் உடல் முழுக்க ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கி நிறைய நோய்களுக்கு வழி வருது. இன்றைக்கி அதிகமான ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது இரத்த அழுத்தம், இது நிறைய மன அழுத்தம், மன நோயாக கூட சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் மாறிடுது. ஒரு மனநோய் தற்கொலைக்கு தூண்டிடுது. சில ஸ்ட்ரெஸ் சில குழந்தைகள் பரீட்சையில் இப்படி மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிடுது. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா மனதையும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஈஸியான ஒரு வழி, ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் குணம். உங்களால் எப்போ ஒரு ஃபர்கிவ்னஸுக்குள்ளே நீங்கள் வர முடியுமோ, இப்போ ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வராது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு நல்ல கிளாஸ் பவுல், சரியா, அந்த கிளாஸ் பவுல் உங்கள் குழந்தை எடுத்துகிட்டு வருது, தெரியாமல் கீழே போட்டு உடச்சிடுச்சு. இப்போ இங்கே ஸ்ட்ரெஸ், ஐயோ உடச்சிட்டே, அது என்ன விலை தெரியுமா, அது எப்படி தெரியுமா, குதிக்கிறீங்க. மேபி அந்த குதிக்கிற நேரத்தில் கையிலேருந்து அந்த குழந்தைய ஒரு அடி கூட நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ உங்களோட ப்ரெஷர், அந்த குழந்தைய அடிச்சிட்டிங்க, அது அழுதுட்டுருக்கு, அதோட ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து கோபம் உச்சத்துக்கு போகிறீங்க. என்ன நடக்கும்னு சில நேரங்களில் உங்களால் உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து இங்கே வெளியே வர்றதுக்கு, கிளாஸ் உடஞ்சிடுச்சு, பவுல் உடஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த பவுல் எத்தனை வேணாலும் வாங்கிட முடியும், ஒரு குழந்தை முடியாது இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். அப்போ இந்த இடத்துல சரி பரவாயில்லம்மா விடு, உன் காலில் பற்றாமல் நீ கொஞ்சம் ஒதுங்கிவான்னு நீங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க. நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா, கட்டி பிடிச்சிட்டு அம்மா சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும். இப்போ அந்த குழந்தை மறுமுறை அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாது. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை முடிஞ்சிடுச்சு. இதே நீங்கள் அந்த உடைச்சதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, 2-3 நாள் ஓடும். 2-3 நாள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஓடும். ஸோ அது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் என்னால். இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, இன்னொருத்தர் பைக்கில் போகிறாரு, தெரியாதனமாக அவர் மேலே தான் தப்பு, ஏதோ டர்ன் பண்ணிட்டார், இல்லை இண்டிகேட்டர் போடலை. அப்போ நீங்கள் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு, இப்போ நம்ம நார்மலாக நிறைய பேசுவோம், நான் எங்கே பார்த்துட்டு வர என்ன அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்போம். அதுக்கு பதிலாக சாரி சார் அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்கிறீங்க. இப்போ அடுத்து அங்கேருந்து இல்லை சார் சாரி நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, நீங்கள் உங்கள் பாட்டு போயிடலாம்.
இதே இது எங்கே பார்த்துட்டு வர வீட்டில் சொல்லிட்டு வந்தியா, இப்படி ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்ல, அவன் நம்மளோட மேபி பலசாலியாவோ இல்லை யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ்காரராக வந்து என்ன பண்ணுவார், அவன் திருப்பி நம்மளை சண்டை போட, அங்கே ஒரு சண்டை நடக்கலாம். இது இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் கெடுத்துடலாம். நம்ம போக வேண்டிய வேலையும் நடக்காது, அன்றைக்கி போயிட மாட்டோம், போனாலும் அங்கே போய் நம்மளால் வேலை செய்ய முடியாது. இப்போ அதே சாரி சார் ஃபஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து பரீட்சை எழுத போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருங்க, இவ்வளோ மார்க் நீ எடுக்கணும். அது 2 விதமாக வைப்போம். ஒன்று வந்து அந்த குழந்தைக்கு இந்த மார்க் எடுக்கும்போது அந்த உயர் படிப்புக்கு அது சரியாக வருங்கிறதுக்கான ஒரு டார்கெட். இன்னொன்று ஈகோ பேஸ்டு டார்கெட் வைப்போம். அவளை விட நீ ஒரு மார்க் கூட எடுக்கணும், அவனை விட ஒரு மார்க் எடுக்கணும், இல்லை ஸ்கூல், இப்படி ஒரு ஈகோ டார்கெட் இருக்கும். அது வேண்டாம். அப்போ நீ வந்து ஹையர் ஸ்டடீஸ் இந்த இதுக்கு போகணுன்னா நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல ஒரு கேள்வி நான் கேட்குறது என்னென்னா, அவங்கக்கிட்ட அந்த மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்தீங்க, அந்த குழந்தைக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணீங்க, என்ன ப்ரிப்பரேஷன் கொடுத்தீங்க, அதுக்கான சைடு அடிஷ்னல் என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ சும்மா உட்காந்து நீ படி இவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிறது உங்களுக்கும் ப்ரெஷர், அவளுக்கும் ப்ரெஷர், கடைசி மார்க் வராது, கடைசியில் எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர். அப்போ ஒரு எதிர்பார்ப்பை வைக்கும்போது அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். இப்போ ஒரு 100 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி கொடுக்காட்டா எங்கேருந்து 100 பேருக்கு என்ன பண்ணவே தெரியாது, நீ 100 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னால் அது சரியாக வராதில்ல. அதே மாதிரி அந்த படிக்கிறதுக்கான விஷயத்தையும் வைக்கணும். எல்லாமே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சரியாக செய்துட்டீங்க, குழந்தையும் அவள் சைட்லேருந்து சரியாக பண்ணிட்டா, இப்போ முடிச்சிருங்க. வாட் எவர் த அவுட்புட் என்ன வருதோ அதை முழுமையாக ஏற்றுக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் சரியாக செய்யாமல் அவுட்புட் எதிர்பார்க்குறது தப்பு, சரியாக அவளும் செய்யாமல் அவுட்புட் எதிர்பார்க்குறது தப்பு. இப்போ என்ன அவுட்புட் வருதோ அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அடுத்து என்னன்னு பாருங்கள். வாட் நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ்ஸில் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை வருது, இப்போ நீங்கள் அதை பார்த்து பயந்து போனீங்கன்னா இப்போ திருப்பி ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸ் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. என்ன பண்ணிட போகிறாங்க, ஒரு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸிங் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கிடைக்கும். அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு நபர் வந்து அவருக்கு ஏதோ நீங்கள் பண்ணணும், அவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார், நீங்கள் ஃபோன் எடுக்கலை. இப்போ அடுத்த ஒரு 10 செகண்டில் இருந்து அவர் உங்களை அப்படி பெரிய பூதம் மாதிரி தெரிவார். எங்கே பார்த்தாலும் அவர் ஒரு அன்னோன் நம்பரில் வந்தால் ஒருவேளை அவர் தான் ஃபோன் பண்ணுறாரோ அப்படின்னு அது ப்ரெஷர் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இதே ஃபோன் எடுத்தீங்க, சரி ஏதோ தப்பு தான், அவர் 4 திட்டிட்டார், பரவாயில்ல, நீங்களும் சரி சார், சாரி, இதுதான் சரி, இப்படி தான் நடந்தது சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போ ரிலாக்ஸ்டு, இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்போது நீங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. பயந்து ஓடினீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அந்த பயம் உள்ளுக்குள்ளேருந்து அழுத்திக்கிட்டே இருக்கும், அது ஏதாவது ஒரு விபரீத முடிவில் கூட எடுக்க கொண்டு போயிடும். அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையா, 2 விஷயம் மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி உங்களை போய் பாருங்கள். கண்ணாடி முன்னாடி உங்களை நின்று போய் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் போயிடும். கொஞ்சம் இருந்தாலும் அது கொஞ்சம் குறையும். அடுத்தது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இருந்தால் வரக்கூடியது. ஒரு நபர்கிட்டருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும், அதில் நடக்காமல் இருந்தால் நம்ம வரக்கூடியது. இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரே மருந்து ஃபர்கிவ்னஸ் மட்டும்தான். மன்னிக்கக்கூடிய குணத்தை நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியும். இயேசுநாதரை ஒரு சிலுவையில் அறைய போகும்போது அவர் வந்து சொன்ன விஷயம், பிதாவே அவர்கள் அறியாமல் செய்யும் காரியத்தை மன்னியும் அப்படின்னு சொன்னார். அந்த மன்னிக்கிற குணம் இன்றைக்கி 2020 வருஷமாக ஒரு தெய்வமாக நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அப்போ யாருக்கு ஒருத்தரால் மன்னிக்க முடியுமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பார்வைக்கு அவங்க வந்து ஒரு பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அங்கே ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மன்னிக்கக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி யாரை வேணாலும் இருக்கலாங்க, எந்த வயசு வேணாலும் இருக்கலாம். சாரி கேளுங்க, தப்பே கிடையாது. சாரி சொல்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் எல்லாரோட இதயத்திலும் இருப்பீங்க. என்னோடய ஹேபிட் அதுதான். சாரி, சின்ன விஷயம், நீங்கள் வந்து 9 மணிக்கு வரேன்னு சொல்கிறீங்க, 2 நிமிஷம் லேட்டு, சாரி சார் லேட் ஆகிடுச்சு. இல்லை, சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் சாரி சொல்ல பழகுங்க. சின்ன குழந்தைகள்கிட்ட கூட, உங்கள் வீட்டில் கூட எல்லார்ட்டையும் சாரி சொல்ல பழகுங்க. தப்பு பண்ணால் சும்மா போய் சொல்லிட்டு இருக்க சொல்லாங்க, பண்ணால் சாரி சொல்ல பழகுங்க.
உங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஃபைனலாக அழுத்தம் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க, கண்ணாடி முன்னாடி உங்களை பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே உங்களை விட்டு போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.